Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல நம்ம ரீடிங் ரைட்டிங் ரிலேட்டடாக நிறைய லெசன்ஸ் தொடர்ச்சியாக பார்த்துருந்தோம். அதை பார்த்துட்டும் நிறைய பேர் உங்களோட ரீடிங் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுக்கான நிறைய வீடியோஸும் நம்ம ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கிலீஷில் பேசும்போது கேன் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களால் முடியும் அப்படின்றத நம்ம சொல்லும் போதும் கேன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு விஷயத்த செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒரு கேள்வியை கேட்கறதுக்கும் கேன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த கேனை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்றது, இதை யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியா எவ்வளோ சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறது. இப்போ கேனை யூஸ் பண்ணி ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நாம எப்படி பதில் சொல்லணும், அதோட ஸ்ட்ரக்சரையும் இன்னைக்கு நம்ம ஈஸியா கத்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல அப்டேட் ஆகும். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேன் எங்க யூஸ் பண்ணணும், இதோட யூசேஜ் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலா வி கேன் யூஸ் கேன் டு டினோட் எபிலிட்டி, கெப்பாசிட்டி அண்ட் பெர்மிஷன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த கேன் அப்படின்றத நம்ம ஒரு கேள்வி வார்த்தையை எங்க யூஸ் பண்ணலாம்னா நம்மளோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு. என்னால முடியும், என்னால பாட முடியும், என்னால ஓட முடியும், ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்மளோட திறமையை சொல்லும் போதும் நம்ம இந்த கேன் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வெளிப்படுத்தக்கூடிய செயல்களுக்கு கேன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அனுமதி, ஒரு விஷயத்துல நான் வரலாமா, உங்களுக்கு உதவலாமா, போகலாமா, இந்த மாதிரி பெர்மிஷனா கேட்போம் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இடங்கள்லயும் நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளா நம்ம கேன் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம கேன் எப்படி கொஸ்டின் டேபிள், ஓகேங்களா, கொஸ்டினா கேட்கும்போது அது அதோட ஃபார்மட் எப்படி நம்ம கேட்கணும் அப்படின்றதும், அதுக்கு எப்படி ஆன்சர் சொல்லணும் அப்படின்றதுக்கான டேபிள் நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த கேன் நம்ம எது கூட எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஹி, ஷி, இட், ஐ, யூ, வி, தே, இது கூட எல்லாமே நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நேம்ஸ், இப்ப ராஜா, சுனில், அனிதா, இந்த மாதிரி நம்ம பெயர்கள் சொல்றோம் இல்லையா? ஸோ அது கூடவுமே இந்த கேன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கேன் இங்க நம்ம ஹி, ஷி, இட், ஐ, யூ, வி, தே மட்டும் இல்லாம நேம்ஸ் எல்லாத்து கூடயும் நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேபிள் பாருங்க. ஒரு கேள்வியா நம்ம கேட்க போறோம், கேனை யூஸ் பண்ணி ஒரு கேள்வி நம்ம கேட்க போறோம் அப்படின்னா அந்த கேள்வியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும், செகண்ட் என்னத்தை சொல்லணும், தேர்ட் என்ன சொல்லணும் அப்படின்றத கொஸ்டின் டேபிளா கொடுத்துருக்கேன். இங்க இந்த ஹி, ஷி, இட்டுன்னு நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? அதுக்கு கீழே ஐ, யூ, வி, தே, நேம்ஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த டேபிள் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க கேன், இப்போ ஒரு கேள்வி கேனை யூஸ் பண்ணி கேட்க போறோம்னா அதுல ஃபர்ஸ்ட் வர வேண்டியது கேன் நம்ம கொடுக்கணும். அதுக்கு அடுத்து ஹி, அவனை பத்தி கேட்க போறோமா, அவளை பத்தி கேட்க போறோமா, அதை பத்தி கேட்க போறோமா, உன்னை கேட்க போறோமா, ஓகேங்களா? ஸோ யூ பத்தி கேட்க போறோமா, எங்களை பத்தி கேட்க போறோமா, அதை பொறுத்து நீங்க இந்த இடத்துல ஹியா, ஷியா, இட்டா அப்படின்றத நீங்க ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வேர்ப். ஸோ எதை பத்தி நம்ம கேட்க போறோம், என்ன வேர்ப் பத்தி கேட்க போறோம், என்ன செயலை பத்தி கேட்க போறோம் அப்படின்றத தான் இங்க வேர்ப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வேர்ப்ல நமக்கு நீங்க என்ன கேட்க போறீங்களோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ இங்க கேன், இங்க நம்ம என்ன கேட்டிருக்கோம், யூ கோ, உன்னால போக முடியுமா, ஓகே, கேன் யூ கோ, உன்னால போக முடியுமா அப்படின்றத நம்ம இங்க கேள்வியா கேட்டிருக்கோம். அப்போ உன்னால அப்படின்றதுக்கு இங்க யூ, போகிறதுக்கு என்னது கோ, முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் ஆட் பண்ற பாத்தீங்களா? உன்னால போக முடியுமா, அங்க முடியுமா அப்படின்றத நம்ம எதுல இங்க டினோட் பண்றோம் அப்படின்னா கேன் அப்படின்றதுலதான் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். சோ கடைசியில கொஸ்டின் மார்க். இப்போ உன்னால போக முடியுமான்ற கேள்வி கேட்டோம் இல்லையா? இந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது? ஸோ இது சிம்பிளா நம்ம சொல்லிடலாம், ஒரு ஷார்ட்டா ஒரு ஆன்சரா சொல்லிடலாம். எஸ் ஐ கேன் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு போது ஆன்சர் டேபிள் எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் எஸ், எஸ்னா முடியும் அப்படின்னா எஸ், முடியாதுன்னா நம்ம நோன்னு சொல்லணும். ஓகே, ஸோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ. இப்போ நான் கேள்வி கேட்டிருக்கேன், உங்களை கேட்டிருக்கேன். அப்போ என்னால அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஐ. இதுவே அவனானா ஹி, அந்த மாதிரி வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேன், அதுக்கப்புறம் வேர்ப். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சருக்கான ஸ்ட்ரக்சரா வரும். இதுவே முடியாது அப்படின்னு போது நம்ம என்னன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேனுக்கு பக்கத்துல நாட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொருக்கும் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். கொஸ்டின் டேபிள் ரொம்ப ஈஸி தான். கேன், அதுக்கப்புறம் ஹி, ஷி, இட்ல என்ன கேட்க போறோமோ அது, அதுக்கு அடுத்து வேர்பை யூஸ் பண்ணி நீங்க கொஸ்டினா கேட்கலாம். ஆன்சர் அப்படின்னும் போது உங்களுக்கு எஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ல என்ன சொன்னோமோ அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்றது.
ரொம்ப ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து அந்த கேள்விக்கான முடியும் அப்படிங்கிற ஒரு பதில், அதுக்கு அடுத்து முடியாது அப்படிங்கிற ஒரு பதில் கொடுத்துருக்கோம். முடியும் அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர்ல நீங்க ஆன்சர் சொல்லணும், முடியாது அப்படின்னும் போது எப்படி நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, அவனால் வேலையை தொடங்க முடியுமா, இதுதான் கேள்வி. ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன கேட்டிருக்கோம், அவனால் அப்படின்னு கேட்டிருக்கோம், அதனால இங்க ஹி. ஸோ எப்பவுமே கொஸ்டினா கேட்கும் போது ஃபர்ஸ்ட் கேன் தானே வரணும், ஆனா இங்க தமிழ்ல கேட்கும் போது முடியுமாங்கிறது லாஸ்ட்ல வரும், இங்க வந்து ஸ்டார்டிங்லேயே கேன் அப்படின்னு வரும். அப்போ அவனால் வேலையை தொடங்க முடியுமா, இங்க வேலையை அப்படின்றதுக்கு த ஒர்க், தொடங்குறதுக்கு என்ன பிகின். அப்போ can he begin the work, can he begin the work, அவனால வேலையை தொடங்க முடியுமா. ஓகே, சோ இது கேள்வியா நம்ம கேட்டிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க can வந்திருக்கு, அதுக்கப்புறம் அவனால் he, அதுக்கப்புறம் நம்ம என்னது verb வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், தொடங்க, என்னத்தை தொடங்குறது ஒர்க். ஓகே, சோ அதனால the workல நம்ம முடிச்சிருக்கோம். இங்க வந்து அவனால வேலையை தொடங்க முடியுமான்னு கேட்ட கேள்விக்கு ஆமா அவனால வேலையை தொடங்க முடியும் அப்படிங்கிறது பாசிட்டிவான ஆன்சர். ஓகே, அது முடியும் அப்படின்றது. அதுக்கு எப்படி ஆன்சர் சொல்லணும், ஃபர்ஸ்ட் எஸ். ஸோ எஸ் ஹி கேன் அப்படின்னா, அதாவது இதோட முடிச்சிட்டிங்கனாலும் ஓகே தான், பட் அதை நம்ம ஃபுல் ஆன்சரா சொல்லும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ் ஹி கேன் பிகின் த ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆமா அவனால வேலையை தொடங்க முடியும். இதுவே இல்லை அவனால வேலையை தொடங்க முடியாது அப்படின்னும் போது இல்லை ஹி கேனாட், அதாவது இங்க முடியாது அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதனால கேன்க்கு பக்கத்துல நாட் இல்லைன்னா காண்ட், இதை ஷார்ட்டா சொல்லணும்னா CANT அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காண்ட் அப்படின்றதும் கேனாட் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, அவனால வேலையை தொடங்க முடியும்னா he can begin the work, முடியாது அப்படின்னா no he cannot begin the work. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, அவனால மேசையை கொண்டு வர முடியுமா. ஸோ இங்க மேசையை கொண்டு வர முடியுமான்னு கேட்டிருக்கோம், முடியுமானா கேன், அவனாலன்னு போது அது he. இங்க வந்து கொண்டு வர்றது, ஸோ கொண்டு வர அப்படின்றதுக்கான வேர்ப் வந்து bring, என்னத்த டேபிள. ஓகே, ஸோ கேன் ஹி பிரிங் த டேபிள், முடியும் அப்படின்னா எஸ் ஹி கேன் பிரிங் த டேபிள். இதுவே முடியாது அப்படின்னா நோ ஹி கேனாட் பிரிங் த டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது பாருங்க, அவனால ஒரு கார் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்கோம், முடியுமா அப்படிங்கிறதுக்கு கேன், அவன்னு சொல்லும் போது நம்ம ஹி. ஓகே, ஒரு கார் வாங்க முடியுமா, கார் அப்படின்னா ஒரு கார் அப்படின்னு அர்த்தம், வாங்குறதுக்கு என்ன பை. அப்போ கேன் ஹி பை அ கார், கேன் ஹி பை அ கார் அப்படின்னு நம்ம கேட்கணும். இதுவே அவனால ஒரு கார் வாங்க முடியும் அப்படின்னும் போது நம்ம எதை ஆன்சரா சொல்லணும், எஸ் ஹி கேன். இது வந்து ஷார்ட் ஆன்சர். ஃபுல்லா சொல்லும் போது எஸ் ஹி கேன் பை அ கார், எஸ் ஹி கேன் பை அ கார் அப்படின்னு சொல்லணும். இதுவே இல்ல அவனால ஒரு கார் வாங்க முடியாது அப்படின்னும் போது நோ he cannot buy a car, he cannot buy a car அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அவனால பேருந்தை பிடிக்க முடியுமா. இப்ப பஸ்க்கு வந்து போகணும், பஸ் பிடிச்சிட்டு நம்ம ஆஃபீஸ் போகணும் இல்ல ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னும் போது நம்ம அந்த டைமுக்கு போய் பஸ்ஸை பிடிச்சிடுவோமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்போ அவனால அந்த பேருந்தை பிடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி பாருங்க. இங்க வந்து முடியுமா அப்படின்றதுக்கு கேன் நமக்கு தெரியும், இங்க வந்து பிடிக்க, ஸோ இதுதான் வந்து வேர்ப் இல்லையா, ஸோ அப்போ கேட்ச், எதை த பஸ். ஓகே, அவனால் பேருந்தினை பிடிக்க முடியுமா, கேன் ஹி கேட்ச் த பஸ், கேன் ஹி கேட்ச் த பஸ் அப்படின்னு கேட்கணும். ஓ எஸ் அவனால முடியும் அப்படின்னா எஸ் ஹி கேன் கேட்ச் த பஸ், அவனால பேருந்தை பிடிக்க முடியும். இல்ல அவனால முடியாது, டைம் ஆயிடுச்சு பஸ் போயிருக்கும் முடியாது அப்படின்னும் போது நோ ஹி கேனாட் கேட்ச் த பஸ், he cannot catch the bus அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்து பாருங்க, அவளால ஒரு படம் வரைய முடியுமா, இது வந்து எபிலிட்டி, அவளுக்கு வரையறதுக்கான திறமை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி மாதிரி கேட்கிறோம், வரைய முடியுமா அப்படின்றத. அப்போ என்னன்னு கேட்கணும், கேன் ஃபர்ஸ்ட் வந்துடும், அவளால் அப்படின்னா ஷீ, ஒரு படம் a picture, வரையறதுக்கு என்ன draw, முடியுமா கேன். ஓகே, அப்போ கேன் ஷீ draw a picture, கேன் ஷீ draw a picture அப்படின்னு சொல்லி கேட்கணும். முடியும் அப்படின்னும் போது எஸ் she can draw a picture, அவளால ஒரு படம் வரைய முடியும். ஓகே, இங்க கேள்வியா கேட்டிருக்கனால நம்ம எஸ் அப்படின்னு சொல்றோம். இல்ல அவளால ஒரு படம் வரைய முடியும், அவளால வரைய முடியும் அப்படின்னா she can draw அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு படம் வரைய முடியும்னா she can draw a picture, இது எபிலிட்டியா சொல்லும் போது. இங்க கேள்வியா சொல்லி பதிலா சொல்லும் போது முன்னாடி எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி முடியாது அப்படின்னும் போது no she cannot draw a picture. அண்ட் ஃபைனல் பாருங்க, அவளால கார் ஓட்ட முடியுமா கேட்போம் இல்லையா, கார் ஓட்ட முடியுமா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை எப்படி நம்ம கேட்கலாம்னா
இங்க கார் ஓகே ஓட்டுறது தான் இங்க என்னது verb. ஸோ ஓட்டுறதுக்கு என்னது டிரைவ். முடியுமா அப்படின்னா கேன். அவளால ஷீ. ஸோ கார் அப்படின்னும் போது த கார். கேன் ஷீ டிரைவ் த கார்? கேன் ஷீ டிரைவ் த கார் அப்படின்னு கேட்கணும். முடியும் அப்படின்னா எஸ் ஷீ கேன் டிரைவ் த கார். முடியாது அப்படின்னா நோ ஷீ கேனாட் டிரைவ் த கார் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேன் யூஸ் பண்ணி எப்படி கொஷன் கேட்கறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். அதில் வந்து பாசிட்டிவாக முடியும் அப்படின்றதுக்கு எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும். முடியாது அப்படின்னா நம்ம எப்படி அதுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம். இதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொஷின் வேணாலும் மேக் பண்ணி நீங்கள் வந்து கேட்க முடியும். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம கேன் யூஸ் பண்ணி எப்படி வந்து கொஷின் கேட்கறது, அது எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, உன்னால் இங்கே உட்கார முடியுமா அப்படின்றத எப்படி நம்ம கேன் யூஸ் பண்ணி கொஷனாக கேட்கலாம். அவர்களால் இங்கே வர முடியுமா அப்படிங்கிறதையும் எப்படி கேன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத நான் கமெண்ட்ஸில் செக் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோக்கு புரிஞ்சிருக்கு, அதே மாதிரி வீடியோ எத்தனை பேர் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் தெரியும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய சிம்பிளான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.